வெற்றிமுடி தாதைக்கும் வேம்புக்கு பெண்ணைக்கும் சுற்றும் விரும்பினை தோன்றுமே கற்றோர் திறந்தாங்கும் தாங்கும் அறம் தாங்கும் தொண்டை அரசு எமது அரசு. மேற்கே பவளமலை வேங்கடம் நேர்வடக்கம் ஆர்க்கு முவர் அணிலக்க பாருக்கு உயர்தற்கு பினாகி என்ற இந்த நாடு எழுகப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த நாடு உங்கள் தொண்டை நாடு. ஆமா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆமா, இந்த மண்ணில இந்த தமிழ் மண்ணில மொத்தமாக தேவார பாடப்பட்ட ஸ்தலங்கள் 224 உண்டு. அதுல நம்ம பக்கத்துல உள்ள திருப்புவனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலம். ஏன்னா அதுல பாண்டிய நாட்டுல தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலம் மொத்தம் 14. அந்த 14 11வது ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த புஷ்பவநாதர் திருப்புவனம் என்பதை மருவி இன்னைக்கு திருப்புவனமாக. ஏன்னா ஞான சம்பந்த பெருமான் சமணர்களின் கொட்டத்தை அடக்குவதற்காக மதுரைக்கு வரும் பொழுது கிழக்கு வாசல் வழியாக வான்னு ஆணையிட்டார் எம்பெருமான் சிவபெருமான். அதனால இந்த மதுரையினுடைய கிழக்கு வாசலாக இருந்து திருப்புவனத்து வழியாக வந்தான ஞான சம்பந்த பெருமான். ஆனா அவர் வகையாத்துல கால் வைக்கிற இடமெல்லாம் சிவலிங்கமாகவே காட்சி தருந்ததுதான். அப்ப சிவலிங்கமா இருக்க எப்படி இந்த ஆத்தமணல்ல நம்ம காலை வச்சு போறது என்று நினைக்கும் பொழுது ஞான சம்பந்தருக்கு வழிவிடு நந்தி என்று ஆணையிட்டாராம் சிவபெருமான். அந்த நந்தி சற்று விலகி ஞான சம்பந்த பெருமானுக்கு காட்சி கொடுத்த பிறகு அந்த திருப்புவனநாதரை வணங்கிய பிறகுதான் நேரா மதுரைக்கு போனாரு. சமணர்களின் கொட்டத்தை அடக்கினாரு, சைவத்தை தலைத்தொங்க செய்தார். அப்ப அதுக்கெல்லாம் அடிப்படை அஸ்திவாரமா விளங்கியது நம்ம அருகில் உள்ள திருப்புவனம் ஒரு ஆகச்சிறந்த ஆலயம். அப்படிப்பட்ட இந்த சிறப்பாக நடத்தி வந்திருக்கீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விவரங்கள் கேட்க ஆசைப்படுறேன். கேட்கலாமா? திருஞான சம்பந்த பெருமான் அப்படின்னு சொன்ன உடனே இது பாண்டிய நாடு. ஆனா திருஞான சம்பந்தர் பிறந்தது சோழ நாடு. சோழ நாட்டுல சீர்காழிக்கு பக்கத்துல பிறந்தாரு. எந்த ஊர்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். திருஞான சம்பந்தர் அப்புறம் ஆட ஆரம்பிக்கும் பொழுது தெரியாம இருக்குமா? சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் சோழ நாட்டில் பிறந்தார். அவரே ஞானப்பால் பராசக்தி கிட்ட இருந்து ஞானப்பால் சாப்பிட்ட பிறகு சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே ஞானம் அடைந்தவர் திரு ஞான சம்பந்தர். அவர் ஒவ்வொரு பதிகங்களையும் பாடும் பொழுது, இப்போ நம்ம பாட்டு பாடும் பொழுது எப்படி தாளம் ரொம்ப முக்கியமோ, ஏன்னா அந்த காலத்தில் ஐயா வரிச்சூர் பழனியப்பா ஐயா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேச்சு அப்படி என்று கொண்டு வந்ததே வரிச்சூர் பழனியப்பா அவர்களும் அம்மா சித்ராதேவி அம்மா அவர்களும் தான் முதலில் இந்த தர்க்கம் என்பதை உருவாக்கியவங்க. ஆரம்ப காலத்துலலாம் திருப்பத்தூர் பாக்கியலட்சுமி அம்மா, அதே நேரத்தில் பேரையூர் முத்துலட்சுமி அம்மா, டிஆர் மகாலிங்க ஐயா இவங்கள்லாம் நடிக்கும் பொழுது தர்க்கங்கள் கிடையாது, பாடல்கள் மட்டும்தான். பாடல்கள்கிட்ட போய் என்ன கேட்பாங்களா நடிகர்கள்ட்ட, ஐயா உங்களுக்கு தேதி வேணும் அப்படி கேட்கும் பொழுது முதல்ல அவங்க யாரை கேட்பாங்களா, பெட்டி யார், மிருதங்க யார், ஆல்ரவுண்ட் யாருலாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. முதல்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய நாடகத்தினுடைய மூத்த ஒருத்தர் சொன்னது, தாளம் யாருன்னு தான் முதல்ல கேட்பாங்களாம். ஏன்னா அவர்கள் பாடக்கூடிய அந்த கர்நாடக பாடல்களுக்கு தாளம் மிக முக்கியம். இந்த தாளமாக போட்டிருக்க வேண்டாம், வேறு அந்த வர தாளத்துக்கு அமைச்சிருங்க, என் பாடலுக்கு அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு முதல்ல தாளத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் வரிச்சூர் பழனியப்பா அப்பாவுக்கு முன்னாடி இருந்த நடிகர்கள். அதற்கு முன்னாடி தாளத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது யார் தெரியுமா? முதல்ல திரு ஞான சம்பந்த பெருமான். அவர் தான் தாளத்தோட பாடணும் அப்படின்னு சொல்லி கையிலேயே தாளம் போட்டு பாடினாராம் சிறு வயதிலேயே. அப்போ பராசக்தி தாய் இல்லை, பார்க்குற பாவம் சின்ன பிள்ளை, பச்சை மண், இந்த வயசுலேயே இப்படி பாடுது. ஆனால் ஞானமாக பாடுது. ஆனால் இந்த பிஞ்சு கைகள் தாளம் போட்ட கை வலிக்கும்ல அப்படின்னு தாய் நினச்சி பராசக்தி தாளம் கொடுத்தானா, பொற்றாளம். அப்படி தங்கத்தில் இப்போ இவர் வச்சிருக்காரு நம்ம ஜோதி, அவர் போடுறது இரும்பில் செஞ்ச தாளம். இரும்பில் செஞ்சால் தாளம் போட்டால் சத்தம் வரும். தங்கத்தில் தாளம் போட்டால் சத்தம் வருமா? வரதில்ல. அதனால தான் பராசக்தியே ஓசையை கொடுத்தாளாம் பராசக்தி. அதனால தான் அவளுக்கு ஓசை நாயகி என்று பராசக்திக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும்
ஓசை நாயிகை என்ற பெயர் திரு ஞானசம்பந்தனார் பெறப்பட்டது அவளுக்கு. இப்படிலாம் பெருமைகள் இருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த ஸ்தலம் எதுனா திருக்கோலக்கான்னு வேறு, அது சிறுகாழியிலிருந்து ஒரு 2 மைல் தூரத்தில் உள்ளது. அப்ப ஒரு தாளம் நீ சொன்ன மாதிரி தாளம் கொடுத்தாச்சு. 2 வயசு பையன் அந்த சம்பவம், அவருக்கு வெறும் 2 வயது. 2 வயது பிள்ளையால தாளம் தூக்கி அடிச்சு சத்தத்தை கிளப்ப முடியுமா? அப்ப அவர் தாளம் போட நினைக்கும் பொழுதுதான் அந்த ஓசைன்ற ஒளியை கொடுத்தார். நீங்க அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி ஓசை நாயகி, ஒளிய நாயகின்னு ஒரு பெயர் வந்தது அம்பாளுக்கு. அப்படி தாளத்தை கொடுக்க காரணமாக எம்பெருமான் ஈசன் அமர்ந்ததாலதான் அந்த திருக்கோலக்கான்ற ஸ்தலத்தில் உள்ள இறைவனுடைய பெயர் திருத்தாளமுடையார்னு பேர். ஏன்னா தாளத்தை இவர் கொடுத்ததுனால திருத்தாளமுடையார்னு பேர் வந்தது. அப்ப அவர் பிறந்தது சொன்ன மாதிரி சிறுகாழியில் பிறந்து சிறப்பு கொடுத்தார். யார் யாருக்கு மகனாக பிறந்தார்? நீங்க சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் பிறந்தாரு. இது வந்து சிறுகாழி நடந்த சம்பவம். சமயக்குறவர் மொத்தம் 4 பேர். யாராரு? அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் ஒவ்வொருத்தர் கையிலும் ஒவ்வொன்றும் இருக்கும். இப்ப சுந்தரருடைய கையில மலர் இருக்கும், திருநாவுக்கரசருடைய கையில உளவார பணி செய்வது உளவார கருவி இருக்கும். அதே சமயத்துல ஞானசம்பந்த பகவான் நீங்க சொன்ன மாதிரி திருத்தாளம் இருக்கும். மாணிக்க வாசகர் கையில 7 எழுத்தாணியும் இருக்குமா. இப்ப அவரு திருஞான சம்பந்த பெருமாள் பிறந்தது சீர்காழியில சோழ நாட்டுல, ஆனா மாணிக்க வாசகர் பிறந்தது நம்ம பகுதியில அருகாமையில. அவர் அப்பா அம்மா யாருன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு நம்ம பகுதியிலே பிறந்த மாணிக்க வாசகர் எந்த அது திருவாத ஊர்னு கூட தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அப்பா அம்மா பேர் தெரியுமா? வள்ளிநாயகம் அரிமர்த்தன பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக இருந்தாரு. குதிரை வாங்குறதுக்காக நம்ம பாண்டிய நாட்டில இருந்து திருவாத ஊரில் பிறந்த மாணிக்க வாசகர் எங்க போறாரு? பாண்டிய நாட்டில இருந்து சோழ நாட்டுக்கு போறாரு. அவர் சோழ நாட்டில இருந்து இங்க வந்தாரு திருஞான சம்பந்தர். மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில இருந்து சோழ நாட்டுக்கு போறாரு. எங்க? தொண்டிக்கு போறாரு. ஏன்னா அப்ப குதிரை சந்தை தொண்டியில தான் நடந்திருக்கு. அப்ப குதிரை வாங்குவதற்காக போனவர் அங்கே ஈசன் மரத்துக்கு கீழே அமர்ந்து ஞான உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் 4 பேருக்கு. அதை பார்த்த இவர் இப்போ குதிரை வாங்குறதே மறந்துட்டு இவர் உட்கார்ந்துட்டார் ஞானத்தில். பிறகு அவர் கட்டிய ஆலயம் தான் இன்னைக்கு திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில். இன்னைக்கு பாண்டிய நாட்டுக்கு பெருமையே சோழ நாட்டில் உள்ள ஆவுடையார் கோவில் பெருமை, தனி பெருமை, பாண்டிய நாட்டுக்கு பெருமை. அது நீங்கள் சொன்னது அவருடைய அப்பா அம்மா யார் அப்படின்னு. அப்போ இதை தெரிஞ்சனா அவங்க அப்பா அம்மா பேர் தெரியாம தெரியுமான்னு எங்களை நீங்க வந்து சோதிச்சு பாக்குறீங்க. அதே சோதிக்கிறது சில பேர்கிட்ட சோதிச்சா சரியான பதில் வரும், சில பேர்கிட்ட சோதிச்சா தெரிஞ்சுக்கிட்டு தப்பான பதில் வரும். எனக்கு தெரியுமான்னு நீ சோதிக்கிற, அதுலயும் இல்லாம போற போக்குல ஒரு விஷயத்தை புள்ளி வச்சுட்டே போறாங்க. வள்ளிநாயகம் சோழ நாடுன்னு அழுத்தினாங்க. கவனிச்சீங்களா நீங்க? ஒருவேளை இந்த அம்மா சோழ நாடுன்னு சொன்னதுக்கு நான் ஆமா சாமி போட்டிருந்தேன்னா அத்தோட இந்த அம்மா பிடிச்சிருப்பாங்க. எப்படியா நான் சோழ நாடுங்கிறேன், நீ எப்படியா அத நீ ஏத்துக்க போச்சுன்னு. ஏன்னா அது சோழ நாடா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒத்துக்கிட்டாத நீ பிரச்சனை பண்ணுவியே. ஏன்னா பாண்டி நாட்டு எல்லையா இருந்ததே வெள்ளாறுன்னு ஆறு, புதுக்கோட்டைக்குள்ள ஓடுதே வெள்ளாறு, அது ஆவடையார்களுக்கு அந்த பக்கம் வரைக்கும் இருக்கு. ஆவடையாருடைய எல்லையே அது வெள்ளாறு தான். வெள்ளாத்துக்கு அங்கிட்டு சோழ நாடு ஆரம்பிக்குது. அப்ப ஆவடையார்கள் இருந்ததும் பாண்டி நாடு. என்ன சுத்த விடுற? பாண்டி நாட்டு ஸ்தலத்துல 9வது ஸ்தலமா வரக்கூடிய திருவாடான பாண்டிய நாடு, ஆவடையார் கோவில் பாண்டி நாடு, 2க்கு நடுவுல தொண்டி மட்டும் சோழ நாடு. என்ன கிருத்திருவோனகேமா அறந்தாங்கிய தாண்டின உடனே அதிக பேர்த்துக்கு நிறைய கிராமங்களுக்கு போவான். அதிக பேருக்கு இது சோழ நாடா இந்த ஊர் பாண்டிய நாடா அப்படின்னு குழப்பமாயிரும். எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? நீங்க சொல்லக்கூடிய அந்த வெள்ளாறு, அந்த வெள்ளாறு தான் சோழ நாடு. கொஞ்சம் யோசிச்சு பாத்துருங்க. இந்த அம்மா சோழ நாடு இப்படியே நான் அமைதியா நின்றுந்தேன்னா ஒரே வரிதான். ஏயா நானே சோழ நாடுங்கிறேன், நீ அறந்தாங்கின்றது சோழ நாடுதான். ஏன்னா வெள்ளாத்துக்கு இந்த பக்கம் இருக்கு. நிறைய பேர் ஆவடையார்கள் போறதுக்கு காரைக்குள்ள அறந்தாங்கி போய் வர்றதுனால அப்ப இதுவும் சோழ நாடு நினைப்பாங்க. அது அப்படி இல்லை. வெள்ளாருக்கு அது பாதைக்காக வேணா அந்த வழியா போறோம். ஆனா வெள்ளாத்துக்கு அந்த புறம் இருந்த சோழ நாடு, இந்த பக்கம் இருந்தது பாண்டிய நாடு. அப்ப மாணிக்க வாசகர் கட்டி இருக்கிற ஆவுடையார் கோவில் இருந்தது பாண்டிய நாட்டுல தான். பாண்டிய நாட்டுல.
அப்படி நான் இப்படி பேசிக்கிட்டே திருவாதூரில் அது எனக்கு ஒரு புள்ளியோர் வச்சிருக்கேன். இந்த கதை தெரிஞ்ச எனக்கு பேர் தெரியாதா, நீ தெரிஞ்சு கேட்கிறியாயா தெரியாம கேட்கிறியாயான்னு நான் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். சம்புவாத இருதயருக்கும் ஞானவதிக்கும் பிறந்தவர். தெரியல சொல்ல வேண்டியதானே? தெரியறதுக்குள்ள நான் சொல்ல வர்றதுக்குள்ள நீங்க முந்திக்கிட்டு சரி, சமயக்குறவன் 4 பேர்ல 2 வந்துருச்சு. ஆமா, இன்னும் 2. திருநாவுக்கரசர் சொல்லு பாப்போம். திருநாவுக்கரசர் எங்கே யாருக்கு பிள்ளையா பிறந்தாரு? திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடி நாட்டிலே திருவாய்மூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. திருவாய்மூர்ல புகழனாருக்கும் மாதனியாருக்கும் பிறந்தவர் தான். சரியா? திருநாவுக்கரசர் பெருமாள், திருநாவுக்கரசர் அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர். இதெல்லாம் அடிப்படை. எம்பெருமான் ஈசனுக்காகவே வாழ்ந்த நாயன்மார்கள் ஒருவரும் இருந்தாலும் கூட அந்த ஈசனுடைய பெருமைகளை பரப்பிய சமய குறவர்கள் இவர்கள் தானே. இவங்க பாடினதானே நம்ம தேவான திருவாசகமா சொல்றோம். ஏன்னா மொத்தம் 12 திருமுறைகள். இதுல 3 பாடுறது நாவுக்கரச பெருமான். இப்ப 3 பேரை சொல்லியாச்சு. இன்னொருத்தர் இருக்காருல சுந்தரர், சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் எங்க பிறந்தாரு? திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூரிலே சடைய நாயனாருக்கும் இசை ஞானியாருக்கும். அப்பா நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்? 60 ஆண்கள் 3 பெண்கள். இந்த 3 பெண்கள் யார் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். புனிதவதியார், காரைக்கலம்மையார், இசைஞானியார். நீ மட்டும் எனக்கு புள்ளி வைக்கிற? சோழ நாடு ஈடு போட வச்சுதா. இப்ப நான் சொன்ன ஈடு போட வேண்டியதானே? உன்ன சொல்லுங்க. நீ என்ன பண்றேன்னு பார்க்கத்தான் சொன்னேன். அப்படி மண்டே இதுல தெரிஞ்சிருச்சு. இதுல வர்றாங்களோ காரைக்காலமையாருடைய இயற்பெயர் தான் புனிதவதியார். அவரை காரைக்காலில் இப்படி சீர்காழியார்னு சொல்றமே, சீர்காழி கோவிந்தராஜ் ஐயாவை பட்டுக்கோட்டை கல்யாண பட்டுக்கோட்டையாருங்கிறமே, அது மாதிரி காரைக்காலிலே பிறந்து பெருமை சேர்த்ததால அந்த அம்மா காரைக்கால் அம்மையாருங்கிறோம். ஆனா அந்த அம்மையார் பேரு புனிதவதியார். அப்படி பார்த்தா ஒன்று காரைக்கால் அம்மையார், இன்னொன்று இசை ஞானியார், மற்றொன்று மங்கையர்கரசியார். மதுரை என்பதில் தனி ஒரு பெண்மணியாக இருந்து கட்டண புருஷன் நின்ற சீர் நெடுமாறன் சமய மாறிட்டான், சமணத்துக்கு மாறிட்டான், மந்திரிகள் மாறிட்டாங்க, நாட்டு மக்கள் மாறிட்டாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும்தான் மாறாம இருந்து ஞான சம்பந்தபுரம் அரவழைச்சு சைவத்தை மீட்டெடுத்தாங்க. அந்த பெருமைக்குரியவர்கள் மங்கையர்கரசியார் பெண்மணியார். ஏன்னா இன்னைக்கும் கரிகால சோழ மன்னன் சொல்றோம்ல, கரிகால சோழன் மன்னன் இன்றும் உயிர் வாழ்றார். ஏன்? அவர் கற்றிய கல்லணையை பார்த்து அயல் நாட்டுக்காரனே ஆச்சரியப்படுறான். எப்படா நீர் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அணைய கட்டின? இன்னைக்கு அசையாமல் நின்று கொண்டிருக்கிறது 1000 ஆண்டுகளை கடந்து கல்லணை. ஆனால் அவருக்கு கரிகாலன்னு ஏன் பேர் இருந்துச்சு? எதிரிகள் வைத்த தீயில கால் கருகியதால் அவருக்கு கரிகால சோழன்னு பேர் வந்துச்சு. ஆனா பிறந்த உடனே பேர் வச்சிருப்பாங்கல்ல, என்ன பேரு? நீ என்ன கதை சொல்றியா கேள்வி கேட்கிறியாமா? நீ நம்ம கதை சொல்ல வர்ற, கரு சொல்ல நான் பேசாம நினைக்கிறேன். முடிவு வேற கேள்வி. என் பேச்சே அப்படிதான். நல்லா இருக்கு, நல்லா கதை சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த அம்மான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியா? அது மாதிரிதான் மங்கையர்கரசியார் சொன்னீங்கல்ல, அவருடைய கணவர் சமண மதத்துக்கு போயிட்டாரு. இந்த சைவத்தை தலை தொங்க செய்வது மங்கையர்கரசியார் சொன்னீங்கல்ல, அந்த மங்கையர்கரசியாருடைய கணவர் யார் தெரியுமா? அவர் தான் கூன் பாண்டியன். கூன் பாண்டியன் என் பேர் வந்துச்சு. எதிரிகள் அடித்த அடியிலே மார்பளை கூன் விழுந்தது, கூன் பாண்டியன் பேரு. அப்படி எதிரிகள் அடிச்சதுல நெஞ்ச நிமிதி அட்ரா அப்படின்னு சொன்னதுனால, மார்புல அடிச்சதுனால கூன் விழுந்தது, அதனால அவருக்கு கூன் பாண்டியன். ஆனா ஆரம்பத்தில் ஒரு பேரு நின்ற சீர் நெடுமாறன். சரி, சவுந்தர பாண்டியன் ஒரு பேர் இருக்கு. இப்ப மதுரை மண்ணிலே இப்ப மத்த எல்லா இடத்துலயுமே கடவுள்கள் ஒவ்வொரு அவதாரத்திலே ஒரு நிமிஷம். ஆனால் இந்த மதுரை என்பதில 2 மிகப்பெரிய தெய்வங்களுமே மனிதனாக தோன்றிய ஒரு சிறப்பு இந்த பாண்டிய மண்ணுக்கு உண்டு. பாண்டிய மண்ணுக்கு உண்டு. ஏன்னா எத்தனையோ பாண்டியர்கள் இருக்கிறார்கள். நின்ற சீர் நெடுமாறனோ, செண்பக பாண்டியனோ, அபிஷேக பாண்டியனோ, குலசேகர பாண்டியனோ, இப்படி எத்தனை பாண்டி இருந்தாலும் கூட எம்பெருமான் ஈசனே பாண்டியனாக தோற்றுவிக்கப்பட்டார், சொக்கநாத பாண்டியனாக. ஆனா நீ அனுதினமும் முருகா 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 முருகானு உருகுறியே அந்த முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானும் பாண்டிய மன்னனாக அவதரிச்சார். என்ன பாண்டியனாக? அதான் உக்கிர பாண்டி என்ற பெயரோடு அவர் அவதரிச்சார். அப்ப அதுவும் இந்த மண்ணுக்கான ஒரு சிறப்பு தானே. அவர் உக்கிர பாண்டியனாக அவதரிச்சாரு. அவருக்கு பிறந்த புள்ள
அப்ப விக்ரம பாண்டி என்ற பெயரோட அவன் வாழ்ந்து வந்தான். அவர்தான் முருகனுடைய அவதாரம்னு புராணம் சொல்லுது. சரி, இப்ப முருகப்பெருமான ஏன் அந்த பேரை சொல்லாம யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. புராணத்தில் உள்ள பேரை சொல்றோம், மற்றபடி தவறா இருந்தா இருக்க யார் வேற யாராவது இதுல தயக்கம் என்னமா? ஏன்னா கரிகால சோழனுடைய இயற்பெயர் திருமாவளவன். அதனால நீங்க வீட்டுல வேற எங்கிட்டாவது இழுத்து விட்டுறாம அது இந்த நேரத்துல நாட வைக்க சொல்றது பெரிய விஷயம். அதனால நீங்க யோசிச்சு புரியுது அதுல யோசிக்கணும்ல. அது போல ராஜா தஞ்சை பெரியவருடைய ராஜராஜன் அவருடைய இயற்பெயர் மேறதானே. ஆமா, என்ன பேரு? யார் பேரு? ராஜராஜ சோழன். அவருடைய இயற்பெயர் மேறுதானே. அவர் பேரு அருள்மொழி தேவர். அருள்மொழி தேவர் அருள்மொழிவர்மன் என்பது அவருடைய இயற்பெயர். எல்லாருக்குமே ஒவ்வொரு இயற்பெயர் உண்டு. இப்ப முருகப்பெருமான் இங்கே தோன்றும் பொழுது உக்கிரபாண்டியன் சொன்னீங்க. ஆனா முருகப்பெருமானாக இருக்கின்ற பொழுது அவருக்கு எத்தனை சிறப்பு செயல் உண்டு, சிறப்பு பெயர் உண்டு. இப்ப முருகனுடைய ஆலயத்திலேயே நம்ம பகுதியில், அதாவது காரைக்குடி பகுதியில ஒரு முருகன் ஆலயத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆலயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முருகனுக்கு படைவீடு நிறைய உண்டு, நிறைய இருக்கு. அதை தவிர்த்து நிறைய மருதமலை, விராலிமலை, வயலூர், சிக்கல், எட்டுக்குடி அப்படி நிறைய கோவில் உண்டு. ஆனா காரைக்குடி பகுதியில் ஒரு மிகப்பெரிய குன்றக்குடி. ஏன் தெரியுமா குன்றக்குடின்னு பேரு? குன்றக்குடின்னு பேர் வர காரணம் அது என்ன? அது ஒரு பெரிய காரணமா? ஆனா அது சின்ன காரணம் உன்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியை நீ நினைக்கிற. அதானே, குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஆனா அந்த குன்று யாருன்னு கேள்வி வருதுல. என் கேள்வி இது இல்ல, இந்த வர கொஞ்சம் ஓரமா முருகனுடைய வாகன மயில். அந்த மயில் ஒரு சிறிய தவறு பண்ணிருது. மகாவிஷ்ணு வாகன கருடனையும் அன்னப்பறவை எடுத்து வெளியேறிச்சு. கோபம் கொண்ட முருகப்பெருமான் நீ மலையா போல சாமம் கொடுத்துட்டார். அப்ப அந்த மயில் குன்றாக அமர்ந்த மலையே எனக்கு குன்றமலைன்ற குன்றக்குடி மலை. இப்ப எல்லா மலையும் சாதாரண குன்றாக பூமியில இருந்து எழுந்து வரும். ஆனா குன்றக்குடி மலை மட்டும் மயிலாக இருந்த சாபம் பெற்றதுனால அது மலையாக மாறியது. இப்ப இதை ஏத்துக்கிட்டேலமா? ஏத்துக்கிட்டேன். நான் என்ன கேக்குறேன்? என்ன கேக்குறீங்க? அவர் முருகனுடைய வாகனம் தான் மயில். அத மலையா போறவன் சாபம் கொடுத்துட்டார். சரி, ஏற்கனவே எத்தனை நூற்றாண்டுகளாக அந்த மயில் அங்கே மலையாக இருந்தது. அவர் வாகனம் மலையா போயிடுச்சு. ஆமா, முருகன் வாகனம் இல்லாம இருந்திருப்பாரா? அப்ப அந்த மயில் மலையா போன பொழுது முருகனுக்கு என்ன வாகனம் இருந்துச்சு? முருகனுக்கு மயில் மட்டும்தான் வாகனமா? இல்ல, நான் தான் யோசிக்கிறேன். முருகனுக்கு அப்ப மயில் தான் வாகனமா? அது மயிலா போனா மயில் எந்த வாகனத்துல இருந்தாரு அப்படின்னா முருகனுக்கு மயில் மட்டும்தான் வாகனமா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு பிரான்மலை போங்க, சிங்கம்புணரி பக்கத்துல, அங்க முருகப்பெருமான் குதிரை மேல இருக்காரு. அதுக்கு முன்னாடி பேர் திரு கொடுங்குன்றம். அதுவும் பாண்டி நாட்டு பாடப்பட்ட ஸ்தலத்தை 4வது ஸ்தலம். சரியா? ஆனா அப்ப அதுவும் அவருக்கு வாகனம் தானே. சரி, அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? குதிரையில் இருக்காரு. ஏன் உங்க அண்ணன் தட்ச பிரஜாபதி நடத்திய யாகத்துல வந்த ஆட்டுக்கடாயை அடக்கி ஆட்டூர் ஆறுமுகம்னு பேர் வாங்கினாரு. அப்ப அதுவும் அவருக்கு ஒரு வாகனம் தான். சரியா? அப்ப முருகனுக்கு ஆட்டுக்கடாய் வாகனம் இருக்குல்ல, அப்புறம் என்ன குதிரை வாகனம் இருக்கு, யானை வாகனமே இருக்கு. நான் உன்ட ஒரு கேள்வி கேட்டா நீ 3 பதில் சொல்ற, 3000 பதில் சொல்லுவேன். ஆனா அது எனக்கு பத்தாது. பதில் நான் ஏத்துக்கிற மாதிரி பதில் வேணும். ஏன் என்ன ஏத்துக்கிற மாதிரி? இது வரைக்கும் என்ன தப்பா பேசுனேன்? இந்த ஆட்டுக்கடை வாகனம் சொல்றதுக்கோ, இல்ல இந்த குதிரை வாகனம் சொல்றதுக்கோ, இல்ல இந்த யானை வாகனம் சொல்றதுக்கோ எதுக்குமா லேடி சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வாங்கின திலகவதி நேத்து பாடம் எடுத்து முந்தானத்தை அரங்கேற்றம் பண்ண பிள்ளை வந்து நின்றா கூட அதுக்கும் சொல்லிட்டு சரிமா போமான்னு அனுப்பிச்சிருவனே. இது எல்லாருக்கும் தெரியும். வெள்ளி நாயகம் மயிலை தவிர்த்து ஆட்டுக்கடை வாகனம்னா, யானை வாகனம்னா, குதிரை வாகனம்னா எனக்கு தெரியும், நானும் படிச்சிருக்கேன். ஆனா என் கேள்வி அது அல்ல. வேற என்ன? சிவனுக்கு என்ன வாகனம்? சிவனுக்கு காளை வாகனம். விநாயக பெருமானுக்கு விநாயகனுக்கு மூஷிக வாகனம். ஐயப்பனுக்கு புலி வாகனம். பெருமாளுக்கு கருட வாகனம். கருடன்னா அது கருடன்ற ஒரு பேரு. ஆமா, அது என்ன பறவை? அது கழுகு இனத்தை சார்ந்தது. எல்லாம் நீ பறவையின் பொதுவான பேர் தானே சொல்ற. காளைனோ புலினோ, அந்த புலிக்கு என்ன பேரு, காளைக்கு என்ன பேரு நீ சொல்லல. அதெல்லாம் இதுக்கு மட்டும் நீ விவரத்தை காட்டி கருடே. அப்ப அது என்ன உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டே? எனக்கு பிரச்சனையே நீங்க சில பேர்கிட்ட பேசுனா கோவம் வரும். எனக்கு நீங்க மட்டும் பிரச்சனை இல்ல, கட்ட பிடிக்கிற ஆளுங்க ஒட்டு மொத்தமா எனக்கு பிரச்சனை தான். உன்னையெல்லாம் உன் முகத்தை கண்டாவே அப்படி எரிச்சல் வருகிறது. எனக்கு பச்சை மிளகாய் அரைச்ச பாருங்க. மகாவிஷ்ணு வாகனம் என்னன்னு சொன்ன? மகாவிஷ்ணு வாகனம் உங்க வழியிலே
சொல்றேன். கழுகு. ஏன் வழியிலே சொல்லுங்க. உங்க வழியிலே சொல்றேன். கழுகு வாகனம். யாருக்கு வாகனம்? மகாவிஷ்ணுக்கு. நல்லா யோசிச்சு சொல்லு. நல்ல யோசனை பண்ணி தான் சொல்றேன். சம்பந்தர் அப்படி தாளத்தை இவர் இப்படி வாங்கினார், இவர் இன்னும் நாட்டுக்கு சென்றார். நீ நல்லா திருவிளையாடுற புராணம், பெரிய புராணம், எல்லா புராணத்தையும் கரைச்சு மொத்தமா குடிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால உன்னை வேற வழியில தான் போய் உன்னை தாக்குதல் நடத்தணும். முருகப்பெருமானுக்கு வாகனம் மயில் சொல்லிட்டேன். மயில் மலையா போனப்ப அவர் வாகனம் இருந்திருக்குமேமான்னு கேட்டேன். நீ ஆட்டுக்கடான்னு சொல்ற, குதிரை யானை சொல்ற, குதிரைங்கிற. இதை தவிர்த்து வாகனம் இருக்காம இல்லைங்கிற. இப்ப நான் கேக்குறேன், மகாவிஷ்ணு வாகனம் கழுகுன்றதானே வாகனம் சொல்ற. ஆனா அது தப்பு. கழுகு மகாவிஷ்ணு வாகனம் இல்லைன்னு சொல்லல. கழுகு மகாவிஷ்ணு வாகனம் தான். ஆனா அதே வாகனம் தான் முருகப்பெருமானுக்கும். ஒரு விஷயம், நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயமும் மனிதர்கள் முன்னாலன்னு மட்டும் நினைக்க கூடாது, தெய்வத்து முன்னாலன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அப்ப கழுகு வாகனம் முருகனுக்கு உண்டோப்பா அப்படின்னு நம்ம பேரு வாங்கினுக்கிற பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்க, வயசான காலத்துல இந்த வாய்க்கெல்லாம் பொறிகடலை கூட கிடைக்காது தெரியுமா? இந்த உபதேசத்தெல்லாம் காலையில பூவந்தி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கிட்டு போறேன். வேணா அங்கிருந்து நல்லா 1.5 மணி நேரம் உபதேசம் பண்ணிக்க. நாம் பேசும்போது மக்கள் நான் ஊரே காக்கா பிடிக்கிற, சாமியை காக்கா பிடிக்கிற, இதெல்லாம் உண்டு யாரும் கேட்கல. சரியா? வாய் காது வரைக்கும் போச்சு. இப்ப கேள்வி வந்து பம்புற, படிச்சிருக்கேன் பேசுறேன், படிக்கல நீ பம்புற. படிக்காம எப்படி இவரு அம்மா அவங்கதான், இவங்க அப்பா அவங்கதான். முடியுமா? நான் அதை மறுத்து, நீ என்ன வீடியோ போட்டு பார்க்க சொல்லு. நான் அதை மறுத்தனா? நல்லா திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், ஸ்தல புராணம் நல்லா படிச்சிருப்பேன். அதனாலதான் உனக்கு வேற அதை நான் பதிவு பண்ணிட்டு தான் அடுத்தது போறேன். புரியுதா உனக்கு? அந்த திறமை ஆற்றெல்லாம் ஆண்டவன் நல்லா கொடுத்துருக்கேன் முடியும். அதுக்காக எல்லாம் தெரியும்ன்ற ஆணவம் இருக்க கூடாதுல. அப்படியா? நான் சொல்றேன் முருகனுக்கு வாகனம் கழுகு இல்லை. எப்படி நீ சொல்லுவ? சரி, எப்படி சொல்ல முடியும்? இல்லை. சிவனுக்கு வாகனம் என்னன்னு கேட்டீங்க? நான் தான் கேட்டேன், நீ தான் சொன்ன காளமாடுன்னு. நீங்க கேட்டீங்க, நான் என்ன பதில் சொன்னேன்? காளமாடுன்னு சொன்னேன். காளை மாடு தானே சிவனுக்கு வாகனம். ஆமா. சக்திக்கு என்ன வாகனம்? சிம்ம வாகனம். பிரம்மனுக்கு என்ன வாகனம்? சொன்னே அன்னப்பறவனு. மகாவிஷ்ணுக்கு என்ன வாகனம்? சொன்னீங்க கழுகு வாகனம்னு. யமனுக்கு என்ன வாகனம்? சொன்ன அது கேட்கலையா? அது எரும மாடு வாகனம். சனிக்கு என்ன வாகனம்? அது காக்கை வாகனம். சரி, சரியா? போட்டு பார்த்தேன். இப்ப யமனுக்கு என்ன வாகனம்? எப்படிங்க? யமதர்மனுக்கு என்ன வாகனம்? எருமை மாடுமா. ஏன்னா அவருடைய கால் தாயின் சாபத்தினால புழுவா போனது. அதனால ஒரு நடந்து வர முடியாதனால எருமை மாடு மேல ஏறி வந்துதான் உயிரை பிடிக்க வருவாரு. யமனுக்கு எருமை மாடு வாகனங்கிறது உலகம் அறிந்த விஷயம் இல்லையா? முருகப்பெருமானுக்கு ஆட்டுக்கடா, குதிரை, யானை, மயில் இது மட்டுமல்ல, முருகனுக்கும் எருமை மாடு வாகனமாக உண்டு. அது சில பேர் நான் சந்திக்கும் பொழுது நிறைய பேர் இந்த தொழில் நுணுக்கத்தை காட்டுவாங்க. ஒரு கேள்விக்கு பதில் தெரியலையா, திருப்பி அதுக்கு சமமா ஏதோ ஒண்ணு இல்ல. இந்த 34 முகத்தோட, இந்த 72 காதோட, இந்த 44 கண்ணோட ஒரு மிருகம் வந்தது என்ன தெரியுமா? அப்படின்னு இருந்திருக்காது. இதுக்கு ஒரு கேட்டு தொலைஞ்சு எப்படியாவது தப்பிச்சு போகணும். ஒரே மக்கள் நாரதன் அது கேட்டு சொல்லல. மக்களை இந்த ஓட்டெல்லாம் என்கிட்ட வச்ச கூடாது. சரியா? ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகுமா? நான் ஒரு கேள்வி கேட்டேன்றா நீ பதிலுக்கு கேட்டுட்டா யானைக்கு பானைக்கு சரியா போயிருமா? நீர் மட்டும் என்ன மகாவிஷ்ணுவோட வாகனத்தை கொண்டு முருகனுக்கு வாகனம் சொல்லலாம். அப்ப யமதர்மனுக்குள்ள வாகனம் முருகனுக்கு சொல்லக்கூடாதா? நீ ஒண்ணு பண்ணு, சாமி எனக்கு தெரியல, ஏன்னா நான் படிக்கல, என்னை மன்னிச்சுக்கிறீங்க. மன்னிப்பு கேளு, கதையை நான் சொல்றேன். அப்ப நீங்க அதே மாதிரி சொல்லுங்க. அப்பதானே வள்ளியம்மா எனக்கு தெரியல, தெரியாம வந்துட்டேன், நீ வர்றன்னு தெரிஞ்சு மன்னிச்சுக்க. ஒரு முருகனுக்கு இதெல்லாம் வாகனமா இருக்கிறது தெரியுது. முருகன் உங்களுக்கு என்ன முறை வேணும்? மாப்பிள்ள, உங்க மாப்பிள்ளைக்கு உண்டான வாகனமே உமக்கு தெரியல. உமக்கெல்லாம் யார் யார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் நீ அப்படின்னு பட்டம் கொடுத்தது? வள்ளியா இருக்குமோ சரி, திலகவதியா இருக்குமோ சரி, முருகா முருகா சீசன் முடிஞ்சோட அவங்க வேலைக்கு போயிருவான். ஆனா மாலையை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கோயிலா போய் இறங்குறீங்க, என்ன பிரயோஜனம்? முருகனை பத்தி தெரியல, அப்ப நீ எல்லாம் என்னத்த கோயில் உள்ள போற? எனக்கு பிடிக்குது, நான் போறேன், உமக்கு என்ன எரியுது? 2 பேர் ஊர்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்க 2 பேருக்குமே தெரியலன்ட்டு போங்க. ஐயா என்ன இப்படி கொடுத்து விட்டுறிய? அப்பா நியாயமா பேசுறோம். என்ன
நம்ம ஞான சம்பந்தரை தொட்ட பொழுது நான் எட்டி கொடுத்து தொட்டு பேசுறேன். கண்டிப்பா. ஞான சம்பந்தரை நான் தொட்ட பொழுது இந்த அம்மா தொட்டு பேசுறாங்கல்ல, கண்டிப்பா. கேள்வி நான் கேட்டுக்கல. ஆமா. யார் முதல்ல சொல்லணும்? சின்ன, அதாவது அவங்களோட வயதுல சின்ன ஆளா இருந்தாலும் ஞானமா அறிவோட கேட்டிய பாருங்க. போட்டுக்க வேஷத்துக்கு தான் மரியாதை. அப்ப அவங்க தான் பதில் சொல்லணும். சொல்ல கேட்டுக்க, நியாயத்தின் பக்கம் இருப்பாரு. ரோஜனே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, என்ன காரணம்? நியாயமான விஷயங்களை அது யாரா இருந்தாலும் நீ சொல்றது, நீ செஞ்சது தப்புப்பா, நீ செஞ்சது சரிமா அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீங்க. ஆமா, ஆமா. இப்ப 7-14 உலகம் செல்லக்கூடியவர் நாரதர். ஆமா, ஆமா. முக்கால உணர்ந்த ஞானி. ஆமா. இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவருக்கு தெரியும். ஆனா சாமியாருக்கு தெரியும். அப்படிப்பட்டவர் கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதாவது காட்டுல நம்ம சும்மா குருவி வெட்டிய விரட்டுறாள். ஆமா. அவர் எல்லாம் தெரிஞ்சவர். ஒரு சின்ன பிள்ளை கேக்குதுன்னா தெரியாத விஷயத்த சொல்லணும். அதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. அதானே. இருமை நாரதன் நானா இல்ல நீங்களா? நீங்க தான் சாமி. எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல நீங்க தான். யாரு பக்கம் நீங்க இருக்கீங்க? முதல்ல நீங்க இப்ப யாரு பக்கம் இருக்கீங்க? நாங்க ஒரு பக்கமா உட்கார்ந்திருக்கோம். அப்ப அந்த மைக்கு அப்படி கீழே வச்சிருக்கேன். இங்க வாமா, நான் காட்டுல தெரியுறேன். நீங்க அப்படியே முக்கால் முழுந்து இந்த ஓட்டுல என்கிட்ட ஓட்டக்கூடாது. நீ சம்பளம் வாங்க அரிகரமா மட்டும் நிக்க போற, நானும் சம்பளம் வாங்க அவட்ட நிக்க போறேன். இங்க திறமைக்கு தான் பரிசு. நீங்க அப்படியே வானத்துல குதிச்ச, நான் வானத்துல குதிச்சிருக்கேன், படிக்கிறேன், பேசுறான். சரி, மன்னிப்பு கேட்க சொல்ற. ஏன்னா எனக்கு அடுத்தவங்க நேரத்தை எடுத்துக்கிறது பிடிக்காது. சரியா? முருகப்பெருமானுக்கு இதுவரைக்கும் கழுகு வாகனம் இருப்பதாக யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு, நான் சொல்றேன். இல்ல, நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, கேள்விப்பட்டதில்ல. இருக்கு, முருகப்பெருமானுக்கு கழுகு வாகனம் இருக்கு. எப்படி இருக்குன்னா, அது ராமாயண காலத்துல பெரிய கதை. கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். கதை பெருசோ சிறுசோ அது எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு தேவை நான் கேட்ட கேள்விக்கு நான் ஏத்துக்கிற மாதிரி நியாயமான ஒரு பதில். என்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஓரளவு இந்த இடத்துக்கு வந்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். ஏன்னா நாரதர் திடீர்னு எந்த கேள்வி கேட்பாருன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம்னா பதில் சொல்ல சுலபமா இருக்கும்னு படிப்பேன். ஒருவேளை எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பகிரங்கமாக ஒரு சில பேர் தெரியாதுன்னு சொன்னா அசிங்க அவமானம் நினைப்பாங்க. நான் அப்படி இல்லை. அது என்னுடைய வெற்றியினுடைய ஒரு படியாக நினைத்து அடுத்த முறை இந்த பகுதிக்கு வரும்பொழுது இல்லை கிராமத்துக்கு வரும்பொழுது படிச்சுட்டு வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவ ஒரே ஒரு மனதுடையவ நான் ஒருத்தி மட்டும்தான். மனதளவில் சொல்றேன். தெரியலன்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. அது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நினைப்பேன். இது நான் சரியா பதில் சொன்னா நீங்க ஏத்துக்கங்க. தவறா இருந்தா கண்டிப்பா நீங்க மறுத்து பேசலாம். அதை அவங்க ஏத்துக்குவாங்க, நானும் ஏத்துக்கிறேன். சரியா? இப்ப ராமணேஸ்வரன் சீதையை தூக்கிட்டு போனது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தூக்கிட்டு போகும்பொழுது உடனே இருந்து சண்டை போட்டு ராமணேஸ்வரன் சண்டை போட்டது சடாயு என்ற கழுகு இனத்தை சேர்ந்த பறவை. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ராமன் வர்ற வரைக்கும் சொல்லணுமேன்னு சொல்லி வந்துட்டார். ராமன் சொல்லிருச்சு. சொன்ன உடனே உயிர் போயிருச்சு, இறந்துருது. அதற்குண்டான ஈம கிரிகையை, அந்த குண்டான காரியங்களை யார் செய்யறது அப்படின்னா ராமன் செய்கிறார். ஆனால் அந்த சடங்குகளை யார் முறையாக செய்யணும் அப்படின்னா தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க. அண்ணன் இறந்துட்டாருன்னா எவ்வளவு சண்டை எவ்வளவு பிரச்சனைகள் மனதுக்குள்ள இருந்தாலும் அவருக்குண்டான காரியங்களை தம்பி தான் செய்யணும். தம்பி இறந்துட்டா அதற்குண்டான காரியங்களை அண்ணன் தான் செய்யணும். அப்படி செய்யலைன்னா அதை விட மிக பெரிய பாவம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. இப்ப சடாயு இறந்துட்டாரு. இதை சடங்குகளெல்லாம் யாரு செய்யணும்? அவருக்கு அண்ணன் இல்லாட்டி பரவாயில்ல, இருந்தார்ல சம்பாதின்னு ஒருத்தர், அவர் அப்போ அங்கே இல்லை. பிறகு வருகிறார், ராமன் கிட்ட கேட்கிறார், ராமா என் தம்பிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை என்னால் செய்ய முடியல, அந்த பாவத்திற்கு உள்ளாகிட்டேன், எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுபட வழி அப்படிங்கிறார். நீ பாட்டில் பறந்து போ, உன் மனசுக்கு எந்த இடத்துல இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல இருந்து தவம் புரி, கலியுகம் பிறக்கும். இது நடந்தது எப்போ? திரேதா யுகத்தில் ராமாயணம் நடந்துச்சு. அங்கே நீ தவம் பண்ணு, தவம் பண்ணிட்டு இரு, முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கும்
அப்போ உன்னை அந்த பாவம் உன்னை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் கிரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் வரைக்கும் தவம் பண்ணுறாரு. அந்த ஊரணி இன்னும் இருக்குது, அதுக்கு பேர் புஷ்கரணி என்ற ஊரணி. அந்த ஊரணியில் குளிக்க அந்த மலையில் வந்து அமர்ந்து முருகனை நினச்சி தவம் பண்ண இப்படி இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம கந்த சஷ்டி விழா நடக்குதுல்ல திருச்செந்தூரில், 6 நாள் விரதம் இருக்கிறோம்ல கந்த சஷ்டி விரதம். அதில் 5ஆம் நாள் விழா அந்த ஸ்தலத்தில் இன்றளவும் மிக பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 5ஆம் நாள் தான் சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் வரும் பொழுது அந்த மலையில் அமர்ந்திருக்கக்கூடிய சம்பாதியை பார்க்குறாரு. சம்பாதிக்கு மோட்சம் கொடுத்து இன்று முதல் உன்னை என் வாகனமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. மூலவரை போய் பார்த்தோம்னா முருகன் கழுகுல இருக்க மாட்டார். வலம் வரும் பொழுது வலம் வரக்கூடிய பகுதியில் தனிச்சன்னதியில் கழுகு வாகனத்தில் முருகப்பெருமான் இருப்பார். அது யார் அப்படின்னா அதுதான் சடாயுடைய அண்ணன் சம்பாதி. அப்ப இன்னைக்கு ஒரு பாட்டே இருக்கு தெரியுமா? கழுகுமலை குமரவேல கந்தையா அப்பனே கந்தையா உன்னை கண்டு தரிசிக்க நாங்க வந்தையா இருக்கா? அப்ப அந்த முருகன் அந்த மலைக்கு பேர் என்ன? கழுகு அமர்ந்த மலை, கழுகு மலை, கழுகுமாமலை கந்தன் அப்படின்னு பேரு. இப்ப முருகப்பெருமானுக்கு மயில், ஆட்டுக்கடா, குதிரை, யானை இதெல்லாம் இருந்தாலும் கழுகு முருகப்பெருமானுக்கு வாகனம் உண்டு. நன்றி நன்றி நன்றி. உங்களை போனணும் முதல்ல சும்மா இருக்கிறவங்க வந்து மூல செலவு பண்ணி தூண்டி விடுறீங்க. நீங்க எங்களை வந்து கை தட்ட சொன்னியா? நான் சொன்னது எனக்கு தட்டுங்க போன அதை சரியா உங்கள்கிட்ட தாங்க ரகசியம் சொல்லணும். இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் திருப்பி பதிலுக்கு முன்னாடி நீ ஒரு வசனம் சொன்ன. எனக்கே பிடிச்ச ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. எனக்கு மேடையில தெரியலன்னா பகிரங்கமா மன்னிப்பு கேட்க. ஆமா, இந்த வசனத்தெல்லாம் நீ குழி தோண்டி புதைச்சிரு. ஏன் எதுக்கு? இந்த வசனம் சொல்வதற்கு உனக்கு ஒரு துளி அளவும் தகுதி இல்லை. ஒரு கேள்வி கேட்டா தெரியலையா? நீ சொன்ன மாதிரி என்ன நீ தேர்தல அனுதாப ஓட்டு வாங்குற மாதிரி நான் அப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆளுகளை என்ன நான் மிகவும் நியாயம் வாழப்படா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? பதில் தெரியலையா? தெரியலன்னு சொல்லு. பாவம் நம்ம பிள்ளைன்னு உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் பொழைச்சு போகட்டும்னு. ஆனா இதோ கழுகு மலன்னு குமர வேணங்க ஒரு பாட்டு 2 வரிய காதல் வாங்கியிருக்க. ஆனா அதை வச்சு ராமாயணத்துல ஒரு கதை, இதுல ஒரு பக்கம் இந்த அத பேர்ல ஒரு 2 பேரை தூக்கி சொறி இதுதான் பேருங்கிற மாதிரி நீயா சோடிச்சு ஒரு கதை சொன்ன பாத்தியாமா? இப்படிலாம் ஒரு தப்பான கதை சொல்றதுக்கு நாக்கு கூசணும். சரியா? அனுபவசாலி ஒரு திலகவதி பெரிய ஆளுப்பா, நல்லா பேசுற ஆளுப்பா அப்படின்னு பேரு தானே பத்தாது, அதை காப்பாற்ற அளவுக்கு சரியா பேச கத்துக்க. முதல்ல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? ஏமா உண்மைய நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். இந்த ஆத்தா முத்துமாரி மேல சத்தியமா சொல்றேன், நான் படிச்சிருக்கேன், படிச்சதுனாலதான் எதுக்கு ஆத்தா மேல சத்தியம் பண்ணி தெரியுங்க? அப்புறம் நீங்க சொல்றீங்க உனக்கெல்லாம் பேரு பேசுது எதையுமே அவசரப்படாம கேட்கணும். என்ன இப்படிதான் உன்னை திட்டலாம்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை நீ தப்பான பதில சொல்லி இருந்தாயினா, ஆனா அப்படி இல்லாம நியாயமா சொல்றமா உன்னை வாழ்த்தலாம்னு என்னமா அப்படி அவசரப்படலாமா? குலைய நடிக்கிறீங்க. ஆத்திரக்காரர் புத்தி பண்ற இல்லையா? இப்படி சொல்லலாம்னு நினைச்சு ஆனா அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லாத அளவுக்கு நியாயமா சொல்லியிருக்க. வாழ்க பல்லாண்டு, சிறப்பா நீ வாழணும். அதுக்கு அந்த முருகப்பெருமான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளையை சிறப்பா சொல்றீங்க. புரியுமா? சொல்லுங்க. உனக்கு ஏத்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாரமா வள்ளி தங்கமே அவனு. அடிக்கடி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சர்க்குடி ரசிகர்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆமா, அடிக்கடி உங்களை பார்க்கணுமா இல்ல எப்படி? ஏமா சாபம் கொடுக்குற? ஏமா அப்படின்னா நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. அப்பா யார்கிட்ட இவர்கிட்ட நியாயம் கேட்கிற? ரொம்ப நியாயமான மனுஷன். ஏமா நடுத்தெருல அவர் கேள்வி கேட்டாரு, நான் பதில் சொல்லிட்டேன். நான் கேள்வி கேட்டேனே, பதில் சொன்னாரா? ஏமா சாதாரண பூலோகத்துல பிறந்த அதாவது புடிச்ச முயலுக்கு 3 காலும் கூடாது, இங்க 4 காலம். அது எங்க அப்பாக்கு தெரியும். நியாயமானவர் தெரியுங்களா? ஐயா கருமலத்தார என்ன மருதம்பட்டி, நீங்க கேள்வி கேட்கும் பொழுது நான் அப்ப மட்டும் நேரம் ஆகலையோ?
இங்க பாரு. உனக்கு எனக்கு பேச்சு நடுவர் எங்க அப்பா அவர் சொல்றாரு நியாயத்தை. நடுவர் தீர்ப்பே இறுதியானது. அதாவது இன்னும் 1.5 மணி நேரம் 5 முருகன் விடுவனி. அம்மா வள்ளிநாயகம் சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ராஜநடிகர் ஆட்டூர் ஆர்வம் நல்லா பாடக்கூடியவர், பேசக்கூடியவர், ஒரு சிறந்த ஒரு ராஜநடிகர். அடுத்து வந்திருக்காங்களே, அடுத்து ஔவையார் வேற வர்றாங்க. ஔவையார்லாம் பார்க்கணும், எல்லாரையும் விடும். அதனாலதான் அவர் நாரதர் இந்த நாடகத்தை முறையா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அவர் முடிக்கிறார். அந்த அறிவு இருந்தா பத்தாது, அனுபவம். எந்த நேரத்துக்கு எதை பண்ணா அந்த அனுபவம் இருக்கணும். கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு காட்டுல இருக்க பிள்ளைய நீங்க பதில் சொல்றீங்கன்னா அவரு யாரு? கலைவாணியோட பிள்ளை. அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாத விஷயமா இருக்கு. சொல்ல வேண்டியதானே. ஆமா, தெரிஞ்சாதான் சொல்லியிருப்பாருல. தகப்பா, உங்களை நம்புனேன். இந்த பூவந்தி முச்சத்தில் நிக்க வேண்டிய அந்த மைக்கை எடுத்து கட் பண்ண பார்க்க முடியாது. கையை வெட்டி போய் வெட்டி நிப்பாரு. பெரிய கதை. நீ சுருக்கணையில நானும் சுருக்குறேன். சுருக்குங்க. உனக்கு என்ன முருகனுக்கு வாகனம் என்னன்னு சொன்ன? எருமை மாடு வாகனம். இதுக்காக முருகனுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு. எல்லா கோயிலையும் தேடி பார்த்துட்டு எந்த கோயிலையும் முருகனுக்கு வாகனம் எருமை மாடு இல்ல. போட்டு அடிக்கிறான் நாரதரை அப்படின்னு அடிக்கிறதோ கல்ல வெட்டி கூடாது. சொன்ன கதைப்படி முருகனுக்கு வாகனம், கேள்வியின்படி முருகனுக்கு வாகனம் எருமை மாடு உண்டு. ஆனால் எந்த ஆலயத்திலையும் முருகன் எருமை மாடு மேல காட்சி தரல. காட்சி தரலைன்னா அப்புறம் எப்படி அது வாகனமா இருக்க முடியும்? இருந்தது. முருகப்பெருமானுக்கு நீ எப்படி கடுகு மேல ஏறி அமர்ந்ததால் அது முருகனுக்கு வாகனம் சொன்னியோ, அதுபோல எருமை மாடு மீது அமர்ந்தார். எங்கே? இந்த அவ்வை பிராட்டி இருக்காளே, அவளுக்கு தான் மிகப்பெரிய அறிவாளி என்ற ஆணவம். அந்த ஆணவத்தை அழிக்க நினைத்தார் முருகப்பெருமான். அப்ப அழகர் மலைக்கு வர்ற அவை, அந்த கதை பொதுவா எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன், சுருக்கமா சொல்லுவோம். அப்ப வரும்பொழுது அந்த பழமுதிர்ச்சோலை அழகர் மலையிலானே இருக்கு. அப்ப அங்க வரும்பொழுது ரொம்ப சோர்வா இருக்கா, பசியில இருக்கா. அப்ப அங்கே மாடி வைக்க சிறுவனா இருந்த முருகன் கேட்கிறாரு, என்ன பாட்டி ரொம்ப சோர்வா இருக்கீங்களே, பழங்கள் உளிப்பி விடவா, பசி தீர்க்க? சரிப்பா, உளிப்பி விடுப்பா. என்ன பழம் வேணும்? என்ன கேட்டா, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? இவளுக்கு ஒரு ஆச்சரியம். சுடாத பழம் சரி, அது என்ன சுட்ட பழம்? சுட்ட பழத்தை இவன் போடல. முருகன் மரத்து மேல சிலிண்டரா வச்சிருக்காரு. ஆமா, அந்த பிரச்சனை சிலிண்டர் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்ப ஒரு இது எண்ணத்துல இவனை அவமானப்படுத்துறதுக்காக எங்க சுட்ட பழமா போடுப்பா, ஒருவேளை அந்த பழ சுட்டு குடுக்கலைன்னா இவனை நம்ம திட்டலான்ற எண்ணத்துல சுட்ட பழம் கேட்கிறா. இவர் உளிப்பு விடுறார். விழுந்த கனிகள் மண்ணுல விட்டுது. மண்ணுல விழுந்த அந்த கனிகள் அந்த மண்ணை எப்படி உதிர்ப்போம்? அது கனிந்த பழங்கள்னா மண்ணு ஒட்டதானே செய்யும். அப்ப அந்த மண்ணை உதிர்ப்பதற்காக அப்பை அப்படியே ஊதுறா. இப்ப ஒரு பொருள் சூடா இருந்தா என்ன பண்ணுவான்? உஃப்னு ஊதுவான். இப்ப இவரு இந்த அவ்வை பிராண்டி கனியை ஊதுனதை பார்த்தோன்னே முடியும் கட்டாரு, என்ன பாட்டி பழம் ரொம்ப சூடா இருக்கும்னு. அப்பதான் அவ்வைக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இவனை அசிங்கப்படுத்துறதுக்கு நம்ம இவனை சுட்ட பழம் கேட்டான், நம்மளவே அசிங்கப்படுத்தி விட்டானே, ஒரு சின்ன பையன் நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு மனம் வெறுத்த அவ்வை அங்கே ஒரு கவி பாடுகிறார். கருங்காலி கட்டைக்கு வாயிலானா கோடாரி, இருங்கதலி தண்டுக்கு நானும். அப்படி இடைவெளி வர்றது தெரிஞ்சா சொல்லுவோம், தெரியலன்னா அப்படி பக்கம் போய் முழிக்கணும், நம்ம காட்டி கொடுத்து கிளம்பிடுவோம். தொழில் நுணுக்கா? நான் என்ன கேள்வியும் படிப்பேன் பதிலையும் படிப்பேன். பெருங்காலில் காரருவை ஏற்கின்ற காலைக்கு நான் தோற்றேன், ஈரிரவு துஞ்சாது என் கண்ணு பாடுறா கவி. இந்த கவினால அவ்வை பிராட்டி 2 நாள் தூங்கலன்றது வேற அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இந்த கவி சொல்லக்கூடிய கருத்து என்ன? எவ்வளவு பெரிய அறிவாளிகள்லாம் ஜெயிச்சனா இந்த சின்ன பையனை தோத்து போயிட்டனே அப்படின்னு சொன்ன அவ அடுத்த வரிய பாருங்க, பெருங்காணில். பெருங்கானகம்னா காடுன்னு அர்த்தம். அழகர் மலைன்ற அந்த பெருங்காணில் கார் எருமை மேய்க்கின்ற இந்த விஷயத்தை தான் நல்லா யோசிச்சு பார்க்கணும். கார் எருமை மேய்க்கின்ற, கார் எருமைன்ற வார்த்தையை 2ஆ பிரிச்சா எப்படி பிரிப்ப? கார் கூட்டல் எருமை. கார் எருமை. அது என்ன கார் எருமை? ஏன் எருமைன்னு மத்தன ஆகாதா? ஏன் கார் எருமைன்றா? கருப்புக்கும் பயங்கர கருப்புக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கார விரட்டிட்டு போனாரா, கருப்பா இருக்காருங்க அப்படின்னு சொல்லலாம். அத்தாடி பயங்கர கருப்பா இருக்காரு அப்படின்னு சொல்றதுல கார் என்றால் கருமை நிறம் அர்த்தம். அப்ப எருமைங்கிறது சாதாரணமா கருப்பா தான் இருக்கும். கார் எருமைன்னா பயங்கர கருப்பான எருமை. ஆக கருப்பு நிறம் கொண்டு எருமை மாடு மேய்க்கின்ற இந்த சின்ன பையன்கிட்ட தோத்து போயிட்டமே அப்படின்னு மனம் வெறுத்து பாடினானாம் அவ்வை. காரணம் என்னன்னா, அங்கே முருகப்பெருமான் மாடு மேய்ச்சாருன்னு எல்லாரும் தெரியும். என்ன மாடு மேய்ச்சதாக இந்த கதை? நீ முருகப்பெருமான் எருமை மாடு வாங்கினதுக்கு என்ன சம்பந்தம்?
இருமா அதைத்தானமா சொல்றேன். அதுதான் கேக்குறேன் நானு. இந்த என்ன உனக்கு கிளைமேக்ஸ் தானே வேணும். அதான் முக்கியம். கிளைமேக்ஸ் நான் பொறுமையா இருக்கேன். படம் பார்க்கிறது முக்கியம் இல்ல. இந்த வர்றேன். கார் கூட்டல் எருமைனா எரும மாடு மேய்த்தார். முறை என்ன பண்ணாராம், அவ்வளவு பெரிய எரும மாடு வச்சுட்டு ஒரு குட்டி எரும மாடு மேல ஒய்யாரமா பவனி வந்ததாக அவை குறிப்பிடுகிறார். கடுகு மேல ஏறி உட்கார்ந்தோடனே அது என்னவா மாறுச்சுன்னு, அது எதுல ஏறி உட்கார்றோமோ அது அவருக்கு வாங்கணும். அப்ப இவர் எதுல ஏறி உட்கார்ந்தாரு, எரும மாட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்தாரு. அப்ப அவருக்கு அங்க என்ன வாகனம், அது எரும மாடுதான் வாங்கணும். வந்துச்சா அழகர மலையில பழவன் சொல்லல. ஆனா கோயிலுக்குள்ள போனேன்னு அங்க காட்சி தர மாட்டார். ஆனா அப்பை சொன்ன வார்த்தை, கார் எருமை வைக்கின்ற அந்த எரும மாடு மேய்க்கின்ற சின்ன பேர் தோத்துட்டனே அப்படின்றா. அப்ப அங்க எரும மாடு விஷயமே இருக்கு. கவி தெரியலன்னா கதை தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்ல. அதனால இந்த கதையின் கூட்டுப்படி அது கவி தெரியது பிரயோஜனம் இல்ல, கவிக்கு பொருள் தெரிஞ்சாதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். பொருள் தெரியறது பெரிய விஷயம் இல்ல, அத மக்கள்கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கிறோம்ங்கிறது அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த உலகத்திலேயே புதியது எது என்றும் புதியது, பாடல் என்றும் புதியது. கண்ணதாசன் ஐயா சொல்றாரு, பாடல் என்றும் புதியது, அதுவும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. அப்ப பாடலுக்கு பொருள் தெரியணும், அதுதான் புதுசு. முருகப்பெருமா மாத்த மாப்பிள கட்டிக்கிறியா முடியாது. அள்ளு பகலும் இந்த ஆகாசத்தை நிமிடுத்து அவனையோ இருமதவி மடுத்து சொல்லும் முனைந்து வந்தவரே பூமியில் கோர்சங்கள் புகழும் போய்த சின்னமே மாடியட்டி இருப்பதானே சொல்லும் கேளமா எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போது மினைப்படுத்த நிற்காம எங்கே போய் போது செல்ல அது போது வரமில்லை வேதினிகளும் சொந்தம் அறுமுகனுக்கு அதைமை வரமானதும் சொல்லும் கேளமா கூட்டி கொடுப்பதுகள் கோத்திரத்தில் வரைய ஓட்டம் சொல்ல வந்து ருமக்கென்ன அக்கறை கைவரிசை செல்ல அது போது கொடுப்பதுகள் கோத்திரத்திலும் இல்லை கொடுப்பதுகள் கோத்திரத்திலும் இல்லை டிசி மாட்டி உன்னை காட்டி மண்ண முடி பேர் சொல்லு கேளமா முடிய அறிவில மனத்திருமையே இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என் ஆறுதலும் அல்ல, இது பிரம்ம முடிச்சமல்ல, இதுவே என் சத்தியம் சத்தியம் சத்தியம். பைத்தியம் அல்ல, உன்னுடைய பைத்தியத்தை தெரிவிக்க வருகின்றான் வைத்தியநாதே. வைத்தியம் பார்க்கிற வைத்தியம் முடிச்சா எந்த பைத்தியக்கார மருத்துவமனையில அப்ப பைத்தியத்துக்கு வைத்தியம் பாரு, பைத்தியக்கார வைத்தியம் முடிச்சா பைத்தியம்னால ஆர்வம் தான் அர்த்தம். எல்லா பைத்தியத்தையும் தீக்கிறது என் மாப்பிள்ள வைத்திய நானே, அவன் தான் உன் புருஷன். உன்னை முருகனை திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விட மாட்டேன். விட வேண்டாம்.